ஒலிம்பிக்ஸ் உயரம் தாண்டுதல்ல தொடர்ந்து 3 முறை பதக்கங்களை வென்று இந்திய அளவுல தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற ஒரே வீரர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையை புரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மொமெண்ட், அதாவது அந்த பதக்கம் வென்ற அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டைம் வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அடித்தேன். ஆனால் மெடல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஜம்ப் பண்ணும்போது எனக்கு வந்து நீ கோல்டு அடிக்கணும்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து என்னால் ஜம்ப் பண்ண முடியல, கிளைமேட் செட் ஆகல, இதாகிடுச்சு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டு வந்து காம்படிஷன் வச்ச ஈவெண்ட்டு முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் அப்புறம் கோச் சத்யநாராயண் கோச் தான் வந்து எனக்கு வந்து நீ வந்து ஃபீல் பண்ணாத, நீ 3 டைம் நீ ஒருத்தன் தான் வந்து இந்தியாவில் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனை பண்ணார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 மீட்டர் தாண்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை ரீச் பண்ண முடியலன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கா? ஆமாம், நான் பார்த்தீங்கன்னா பெரிஸ்க்கு ஈவெண்ட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நான் 195 பண்ணிட்டேன். ட்ரைனிங்லேயே ஈஸியாக பண்ணிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன்னு சொல்லி நான் இதாக தான் இருந்தேன். ஆனால் வந்து என்னால் பண்ண முடியல. அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ பிரதமரை சந்திச்சீங்க, அவருக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்க? பிரதமர் என்ன சொன்னார்? பார்த்தீங்க, பிரதமரை மீட் பண்ணும்போது என்னை பார்த்த உடனே நல்லா தமிழில் வணக்கம் சொல்லி நல்லா பேசினார். 3 டைம் நீ மெடல் அடிச்சிருக்க, வந்து நல்லா இது பண்ணியிருக்க. அப்புறம் வந்து சொன்னார் கோல்டு அடிச்சுட்டு வரணும், நெக்ஸ்ட் டைம் வந்து நீ கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வரணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஸ்பைக்ஸ் கொடுத்தேன், என்னை ஜம்ப் பண்ண ஸ்பைக்ஸு. ஓகே, இதில் தான் ஜம்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஸ்பைக்ஸ் பார்த்தாரு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்து ஓகே, கண்டிப்பாக நீ வந்து பிரான்ஸ் அடிச்சிட்டுன்னு சொல்லி நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இப்போ தமிழகத்திலிருந்து போன 4 வீரர்களும் பதக்கம் பெற்றிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, அப்புறம் தமிழ்நாடு அரசோடைய சப்போர்ட் இந்த முறை எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் ஒலிம்பிக்ஸ் போயிட்டுருக்கேன்னு சொல்லி. அது சொன்ன உடனே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேரா அத்லெட்டுக்கு வந்து நல்லா புரிஞ்சு நம்மளும் வந்து அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணி மெடல் அடிச்சுட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சொன்னதை வச்சு அவங்க வந்து மோட்டிவேஷன் எடுத்து வந்திருக்காது. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர் போயிருக்கோம். இன்னும் 4 பேர் 10 பேர் ஆகணும், 10 5 ஆகணும். அப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வரணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹரியானா இருக்குது, செகண்ட் வந்து தமிழ்நாடு இருக்குது ஒலிம்பிக்ஸ் மெடலிஸ்ட்டில். அது ரொம்ப எனக்கு சந்தோஷம் இருக்குது. அது வந்து இன்னும் நம்ம வந்து அதை ஃபஸ்ட் இடத்துல நம்ம வந்து தமிழ்நாடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் நிறையா பேர் அத்லெட் வரணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா வந்து நான் ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி 7 lakhs அப்புறம் வந்து எல்ஐடி ஸ்கீமில் வந்து எனக்கு நேம் இன்க்ளூட் பண்ணி நல்லா சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. நீ வந்து கண்டிப்பாக கோல்டு அடிச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து நல்லா வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புனாங்க. அடுத்த பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு மாரியப்பன் எப்படி தயாராக இருக்காரு? அடுத்த முறை 2 மீட்டரை தாண்ட என்ன அடுத்த கட்ட பயிற்சி என்னவா இருக்கும்? பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வந்து இப்போ வந்து உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 1 month விட்டுட்டு வந்து கோச் சொல்லியிருக்காரு, நீ வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நீ வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து 2 மீட்டர் அடிச்சு தான் வரணும், நான் அதுக்கு மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறேன், கண்டிப்பாக அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் சொல்லியிருக்கேன், சார் கண்டிப்பாக வந்து நான் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன்னு சொல்லி அவருக்கு வந்து தேங்க்யூ. அடுத்த பேரா ஒலிம்பிக் போட்டிக்கு தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் அடுத்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தனது இலக்கை நிச்சயமாக அடைவேன் என்றும் மாரியப்பன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பரத்துடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.